नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. இவ்வளோ தூரம் நம்ம ப்ரிலூட் யுத்தத்துக்கு முன்னால் நடந்தவையை பார்த்ததுனால ஏன் யுத்தம் வந்தது அப்படின்றதையும் பார்த்துடலாம். தியூத பர்வத்தில் இது இருக்கு. இந்த விஷயம் தியூத பர்வத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. மகாபாரதத்தில் ஒரு சமயம் பாண்டவர்கள்லாம் இந்திரபிரஸ்தத்தில் இருந்த நேரம் ஹஸ்தினாபுரத்தை திருதராஷ்டிரன் துரியோதனாதிகள் இவாள்லாம் இருக்கா. அப்போ துரியோதனன் சகுனி மாமாவோட ஒரு திட்டம் தீட்டுறான். என்னன்னா, இவாளை எப்படியாவது சூதாட்டுறதுக்கு கூப்பிட்டுடணும். கூட்டதுக்கப்புறமா நம்ம பிளான் அவள் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், எப்படி அவளை பழி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் அவளுக்குள்ள அவள் பேசிக்கிறா. இதெல்லாம் பேசணுட்டு விதுரர் அனுப்புகிறா. விதுரர் இந்திரபிரஸ்துக்கு வரார். இவாளிடத்துல செய்தியை சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் ஹஸ்தினாபுரத்துக்கு வரணும் அப்படின்னு ஆணை இருக்குன்னா இவாளும் கிளம்பி வரா, திரௌபதி உட்பட. கிளம்பி வந்தாக்க திரௌபதி தன்னுடைய சேம்பரில் இருக்கா, தன்னுடைய அறையில் இருக்கா. இவளுக்கு கீழே நடக்கிறது எதுவுமே தெரியாது, சபையில் நடக்கிறது எதுவுமே அவளுக்கு தெரியாது. பாவம், அவளுக்கும் தெரியாது, குந்தி முதலான பெரியவாளுக்கும் தெரியாது. அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கீழே பகடையாடின்னு இருக்கா அப்படின்றது தான். அதுக்கு மேல ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. கீழே இவா பகடையாடுறா. அப்ப இந்த சகுனி என்ன பண்றார், தன்னுடைய தாயக்கட்டையில, அதாவது துரியோதனன் உருட்டக்கூடிய அந்த பகடையில மாயம் பண்ணிட்டார். எப்படின்னா, சகுனி என்ன எண் நினைக்கிறாரோ இல்லை துரியோதனன் என்ன எண் நினைக்கிறாரோ அதுதான் வரணும். ஸோ அந்த இடத்துல இந்த விளையாட்டு எப்படி நடக்கிறதுனா, துரியோதனன் தான் ஆக்சுவலாக விளையாடணும். பட் துரியோதனனுக்கு பதிலாக அந்த இடத்துல சகுனி ஆடுறார். ஆனால் எதற்கு யுதிஷ்டர் தான் ஆடின்னு இருக்கார். யுதிஷ்டர் தான் ஆடின்னு இருக்கார், இவருக்கு பதிலால யாரும் ஆடலை. அப்போ இவன் என்ன பண்ணுறா, ஏமாத்துறா. அது துரியோதனனும் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவியை பணயமாக வச்சுட்டான். யுதிஷ்டரும் என்ன பண்ணுறார், முதல்ல அவரிடத்துல இருக்க சொத்தெல்லாம் பணயமாக வச்சார், இழந்துட்டார். தன்னை வச்சார், தன்னை இழந்தாச்சு. கூட பிறந்தவாளை பணயமாக வச்சார், அவளை இழந்தாச்சு. இப்போ கடைசியாக துரியோதனன் தான் மனைவியை பணயமாக வைக்கிறச்சே இவரும் தான் மனைவியான திரௌபதியை பணயமாக வச்சதுதான் அவர் பண்ண மகா தப்பு. தன்னை இழந்த ஒருவனுக்கு எங்கேந்து வந்தது அதிகாரம் மனைவியை முதல்ல பணயமா வைக்கிறதுக்கு? தன்னை இழந்தாச்சு யுதிஷ்டர். முதல்ல அங்க 4 கூட பிறந்தவாளை வச்சதே தப்பு இல்ல. அடுத்தது திரௌபதியை வேற பணயமா வைக்கிறார். முடிஞ்சாச்சு. யுதிஷ்டர் அந்த இதுல தோத்துட்டார். சபையில பணி பண்ண கூப்பிட்டு, நீ இப்போ அந்த பாஞ்சாலிய வர சொல்லு கீழே அப்படின்னா தோத்துட்டா. அவ குலவது. அவன் அதிகாரத்தை செலுத்தணும்னு பாக்குறான் திரௌபதி மேல. எப்படியா இருந்தாலும் திரௌபதி பஞ்சபாண்டவர்களை சேர்ந்தவளாயிற்றே. அதனால பணிப்பெண் மேல போறா. மேல போயிட்டு திரௌபதியோட அறை வாசல் நின்று அவ சொல்றா, சக்கரவர்த்தி யுதிஷ்டர் சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்து தன்னுடன் பிறந்தவர்கள் 4 பணயமாக வைத்த அவர்களையும் சூதாட்டத்திலே இழந்து தங்களையும் பணயமாக வைத்தார். யுதிஷ்டர் மகாராஜா தங்களையும் இழந்தார். ஆதலால் துரியோதனன் மகாராஜா தங்களை அழைக்கின்றார் கீழே சபைக்கு. திரௌபதி கீழே வர நிலைமையில கீழே வர நிலைமையில அவ இல்ல. சபையில பெரியோர்கள் முன்னிலையில் நிற்கக்கூடிய நிலைமையில் திரௌபதி இல்லை இல்லை இல்லை. அதைத்தான் அவ பணிப்பெண் கிட்ட சொன்னா. நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியும். நான் இப்ப கீழே வரக்கூடாது. படிப்பெண்ணே நீ போய் சொல்லு, நான் வரக்கூடாது, நான் வரமாட்டேன், சாஸ்திரத்தை மீற மாட்டேன், நான் வரமாட்டேன்னா இவளும் கீழே போய் சொன்னான். உடனே துரியோதனனை பார்க்கணுமே, பா என்ன கத்தினா அன்னைக்கு. யார கத்தினா சபையில?
அவனுக்கு கோவம் பணிப்பெண் மேல காட்ட முடியாது. துச்சாதனனை கூப்பிடுறான். துச்சாதனா, நீ போய் திரௌபதி ஐஷன்வா அவளன்னா. போ ஐஷன்வா அவள. எனக்கு தாசி அவ ஐஷன்வா. என்ன அதிகாரம் இருக்கா அவளுக்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு? ஐஷன்வா அவள. தாசி தீன்றார் வியாசர் ஸ்லோகத்திலேயே. தாசி தீ, தாசியாவோ. அழைத்து வா திரௌபதியை. தாசியை அழைத்து வான்றான். இது எவ்வளவு குரூரமான வார்த்தை. தாசியாவோ, வேலைக்காரியா, இவனுக்கு பணிப்பெண்ணாவோ? என்ன வார்த்தை பேசுறான் பாருங்க துரியோதனன். துச்சாதனன் போலாம். அவன் எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க. அவனுக்கு பேசுறதுக்கு ஆக்சுவலா அவனுக்கு துஷாசனன் அப்படின்னு பேரு. நன்னா பேசுவான். நன்னா பேசினான். நேர திரௌபதியை பார்த்தா, ஹே கிருஷ்ணா, ஹே பாஞ்சாலி, இந்த மாதிரி உன்னை பணையமா வச்சு உன் மேல இருக்கிற அதிகாரத்தை இழந்துட்டா உன்னுடைய கணவன். அதனால நீ எங்களுக்கு சேவகம் பண்ணணும். கீழே நீயே வந்துரு. திரௌபதிக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளுக்கு உள்ள என்ன எவ்வளவு எரிஞ்சிருப்போம் அவ. துஷாசனா, நான் பணிப்பெண் கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் மறுபடியும் சொல்றேன். நான் வர முடியாது, நான் வரமாட்டேன். நீ எப்படி கூட்டாலும் நான் வரமாட்டேன். நீயே இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ட்டா. சொல்லிட்டு திரௌபதி கிட்டு 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 நேர தன்னுடைய மாமியார் முதலான பெரியோர்கள், குந்தி முதலான பெரியவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு சென்றாள் திரௌபதி.